ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆன உடனே அதில் கமல் சார் என்ன கேட்டிருந்தாருன்னா, இன்னும் யாரும் மனம் மாறாமல் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எழுந்திரிச்ச உடனே தினேஷ் யாரை பேரை சொன்னார் அப்படின்னா விசித்ரா பேரை தான் சொன்னார். ஸோ இதை பார்த்து விச்சுமாவோட ஃபேன்ஸும் தினேஷோட ஃபேன்ஸும் வெளியில் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸ் நடக்குது அப்படின்றதுல இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி பிரதீப் போன வீக்கில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பிரதீப் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக் எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க. அதாவது யார் யாரை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தினேஷ், அர்ச்சனா, விசித்ரா இவங்க 3 பேருமே ஒன்றா இருந்ததா குரல் கொடுத்தாங்க. பிரதீப் வெளியில் போனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. அப்போது விசித்ராக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார் தினேஷ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் ஒரு இடத்துல விரிசல் வர ஆரம்பிச்சது. அது எப்போ அப்படின்னா, இவர் கேப்டன் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயத்தில் வந்து ரூல் பிரேக் பண்ணாங்க. அதுவும் எதுக்காக ரூல் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு பண்ணது அநீதி, அதனால நான் இதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அவங்க ரூல் பிரேக் பண்ணாங்க. அதனால வெளியில போய் உட்காந்தாங்க. தினேஷ் வெளியில போய் உட்காந்தாரு. அப்போல இருந்தே இவங்க 2 பேருக்கு ஒரு சின்ன கிளாஷ் இல்ல, ஒரு பெரிய கிளாஷே இருந்துச்சு. அப்போ அர்ச்சனா வந்து விசித்ரா கூட எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாமே எப்படின்னா, விசித்ரா கொஞ்சம் சவுண்டா எல்லாத்தையும் பேசுறதுனால விசித்ரா தான் எல்லாத்தையும் பண்றாங்க. அர்ச்சனா இப்படி பண்றதுக்கு முக்கிய காரணமும் விசித்ரா தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு தினேஷ்க்கு. தினேஷ் வந்து எல்லாத்தையுமே என்னன்னா விசித்ரா தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் அந்த டைமில் இருந்தார். ஸோ அடுத்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை தனியாகவும் விசித்ராவை தனியாகவும் போட்டுட்டாங்க. ஸோ அந்த வீக்கில் என்னென்னா 2 பேர் மேலேயுமே தப்பு இருக்க மாதிரி தான் தினேஷ் இருந்தார். ஆனால் நெக்ஸ்ட் வீக் இவங்களை பிரித்து போட்டதுக்கப்புறம் அர்ச்சனா ரொம்பவே அமைதியாகிட்டாங்க. யாரை பற்றி எதுவுமே பேசல. ஆனால் விசித்ராவுக்கும் தினேஷுக்குமே அந்த டைமில் வந்து பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சது. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டை எங்கே பயங்கரமாக போச்சு அப்படின்னா, இந்த சுகர் திருடி வச்சதில். அப்போ வந்து சர்க்கரை இல்லை, சர்க்கரை பொருட்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ பிக் பாஸ் சொன்னதுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உள்ளே இருந்த பூர்ணிமா, ஜோவிகா இவங்க எல்லாரும் சுகரை திருடி வச்சுட்டாங்க. அப்போ வந்து இதை செக் பண்ணும்போது, எதுக்கு சுகரை திருடினீங்க, ரூல் பிரேக் பண்ணால் நம்ம கேஸ் வராதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் போய் தேடி பார்த்தாரு. அந்த பேக்கெட்டில் விசித்ரான்னு எழுதிச்சு. ஓகே, விசித்ரா தான் எடுத்து வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா மேலே செம்ம காண்டில் என்னென்னவோ பேசினார். ஆக்சுவலி அந்த டைமில் அவர் பயங்கரமாக பேசினார். இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, விசித்ரா வந்து அவர் பர்சனலை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட மோசமாக விமர்சிச்சாரு அந்த டைமில். ஆக்சுவலி அதுதான் வந்து இவங்க 2 பேருமே பயங்கரமாக மாற்றி பேசுனது. அப்போ தினேஷ் தான் வந்து இவங்க ஒரு மோசமான லேடி, இவ்வளோ தடுத்து திருடி என்ன மேடம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டரையே அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் நிறைய விஷயத்த அந்த டைம் அவர் சொன்னார். மேடம் இப்படி இருக்கீங்க, சில்லறத்தனமாக இருக்கீங்க, திருடுறீங்க, இதை திருடி என்ன மேடம் பண்ண போகிறீங்க, அதை பண்ண போகிறீங்களா, இதை பண்ண போகிறீங்களா, உங்களோட குணம் என்னன்னு காட்டுது இதுலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வார்த்தையை விட்டது ரொம்பவே கோவப்பட்டு. அப்போ பூர்ணிமா என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எதுவுமே பண்ணலை, நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆக்சுவலி அப்போவே போய் சாரி மேடம், நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன், சின்ன பசங்க பண்ணிட்டாங்க, நான் உங்களை நினச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி அப்போவுமே விசித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபன் மோடில் தான் இருந்தாங்க. எல்லாரும் ஜாலியாக தானே இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால தான் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே யார் எடுத்து வச்சான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவர் பேசினார். அதையுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவர் சாரி கூட சொல்லலை. என்னால் சாரி பண்ண முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, அதுக்கு நான் சாரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அப்போதான் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆயிட்டாங்க விசித்ரா. என்னன்னா, நீங்கள் இவ்வளோ என்ன பேசுனீங்க, என்னை இவ்வளோ தரம் தாழ்த்தி பேசுனீங்க, இவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, திருடின்னு சொன்னீங்க, இவ்வளோ மூத்தவங்களை இப்படியெல்லாம் பேசிட்டு அந்த தப்பை நான் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாரி கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது, இப்படி இருந்தால் கஷ்டம், இப்படி இருந்தால் உங்கள் பர்சனல் லைஃப்லையுமே கஷ்டம் அப்படின்றத அந்த ஒரு இடத்துல இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் விசித்ரா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனல் லைஃப்லேயும் கஷ்டமாக தான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்னா அவங்களோட கல்யாண வாழ்க்கையை பற்றி சொன்னாங்களா அப்படின்றதெல்லாம் கிடையாது, அதை பற்றிலாம் பேசல. உங்களோட பர்சனல் லைஃப் இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாங்க. அப்போ ஆரம்பிச்சது தான் இவங்க 2 பேருக்கும் வெஞ்சன்ஸ் கேமு. பயங்கரமான வெஞ்சன்ஸ். எல்லா விஷயத்துலையுமே வந்து பயங்கர ஈகோயிஸ்டிக்காக வந்து தினேஷ் பண்ணார். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய இடத்துல வந்து தினேஷும் அர்ச்சனாவும் சண்டை போடுறப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, தினேஷ் வந்து இது நடந்துச்சு நடக்கலை, இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்ற ஒரு தாட்லேயே ஒரு கிடையாது. விசித்ராவா இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, விசித்ராவா இதை தான் பண்ணுவாங்க, விசித்ராவா விதிமீறல் பண்ணுவாங்க, விசித்ராவா அப்படின்ற விசித்ரானா இப்படிதான்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டாரு. விசித்ரா எப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா, தினேஷ் நம்மளை குறை சொல்லுவார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க 2 பேருமே இருந்துட்டாங்க. ஆக்சுவலி வந்து
நெறைய இடத்துல விசித்ரா வந்து விட்டு குடுத்து போயிருக்காங்க. அவங்கள பத்தி பெர்சனலா ஒரு சில இடத்துல மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஒரு சில இடத்துல மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஆனா, அவங்களோட கேரக்டர டேமேஜ் பண்ற மாரி நெறைய இடத்துல தினேஷ் வந்து பேசியிருக்காரு. இப்போ லாஸ்ட்டா நடந்த சுகர் பிரச்சனை மொதற்கொண்டு, சுகர்ல பூச்சி விழுந்துருச்சு. இத எப்படி சாப்பிடுறது? அப்படின்னு சொல்லி, எறும்பு விழுந்ததுக்கும், பூச்சி விழுந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலி அதுல இருந்த பூச்சியே பெரிய பூச்சி. ஸோ, அதனால சர்க்கரையில விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி அத எடுத்து வச்சுட்டு கூட யாருக்கும் தெரியாம அத வச்சுட்டு யாரோ சாப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க போயிருக்கலாம். ஆனா அத பண்ணல. பூச்சி விழுந்துருச்சு. இத எப்படி பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத சும்மா போட்டுட்டாங்க. அது ஒரு சின்ன விஷயம். அது ஒரு சர்க்கரை போட்டது ஒரு சின்ன விஷயம். ஆனா, அந்த விஷயத்த ரொம்ப பெருசாக்குனாரு தினேஷ் வந்து. அத எப்படி பெருசாக்குனாரு அப்படின்னா, இது தீந்து போச்சு அப்படின்ற மாரி அவரு சொல்லல. இது என்ன நமக்கு இது சர்க்கரையே இல்லல்ல. அத யூஸ் பண்ணியிருக்காள். மேடம் ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லல. இவங்க தான் அதில டீ போட்டு குடிச்சிருப்பாங்க. இவங்க பொய் சொல்றாங்க. இவங்க வந்து பொய் சொல்றாங்க. இவங்க பால் ஊத்தி குடிச்சத கூட என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி தான் இவங்கள அகைன் திருட்டு பட்டம் தான் கட்டினாரு தினேஷ். இத நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அகைன் போய் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவங்க வந்து திருடி இருப்பாங்க. அவங்க டீய போட்டு குடிச்சிருப்பாங்க. அவங்க அதையும் மறைச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அகைன் அண்ட் அகைன் வந்து விசித்ராவை ரொம்ப டேமேஜ் பண்ற மாரி, அவங்க கேரக்டர உள்ள டிமீன் பண்ற மாரி தான் தினேஷ் இதுவரைக்கும் பேசியிருக்காரே தவிர, ஒரு சில டைம் வந்து விசித்ரா அவங்க பெர்சனலா பத்தி பேசினதுக்காக, அவங்க அப்பயும் எதுக்காக பேசினாங்கன்னா, இவரு டூ மச்சா அவங்க கிட்ட பேசிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் தான், சார் இப்படி இருந்தீங்கன்னா நீங்க பெர்சனல் லைஃப்லயும் கஷ்டப்படுவீங்க அப்படின்றத சொன்னாங்களே தவிர, எல்லா இடத்துலயும் தினேஷ் இப்படிதான், தினேஷ் இப்படிதான் அப்படின்ற மாரி எந்த இடத்துலயும் சொல்லல. அவங்களுக்கு நடந்த விஷயத்த பத்தி மட்டும் தான் எப்பவுமே பேசியிருக்காங்களே தவிர, தினேஷ தனிப்பட்ட முறையில எப்பவுமே வந்து விமர்சிச்சது கிடையாது. ஆனா தனிப்பட்ட முறையில இவங்க இப்படிதான் சொல்லிட்டு பயங்கரமா தினேஷ் விமர்சிச்சிருக்காரு. இப்போ வெளியில எல்லாருமே தினேஷ்க்கும் விசித்ராவுக்கும் பயங்கரமா சண்டை போட்டு விசித்ராவை இப்போ நிறைய பேர் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க தினேஷ்காக. தினேஷ் பண்ண தப்ப யாருமே வந்து ஸ்ட்ராங்கா சொல்லல அப்படின்றது தான். அதுக்காக விசித்ராவோட ஃபேன்ஸ்லாம் இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, தினேஷை ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, இதனால தான் ரக்ஷிதா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்களும் அர்ச்சனாவும் லவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க. அகைன் அந்த மாதிரி ஒரு பர்சனலான விஷயத்துக்கு போக வேண்டாம். இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து பேசுங்க. எந்தெந்த விஷயத்துல அவர் தப்புன்னு விசித்ராவை சொல்றாரோ அந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. அதுக்காக தினேஷை பத்தி பர்சனலா பேசுறது, அது விசித்ரா பேசினாலுமே அது தப்பு தான். அந்த தப்பை அவங்க பண்ணியிருக்காங்க. அகைன் அதே தப்பை வெளியிலயும் பண்ணக்கூடாது. அதுக்காக எல்லாமே தினேஷ் பண்றது கரெக்டான அஃப்கோர்ஸ் கண்டிப்பா கிடையாது. நீங்க இன்னொரு தடவை போய் செக் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? நான் சொன்னத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.